கண்ணன், பக்தர்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா? முழுமையான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதிதா. சேலம் கோட்டை மாரியம்மன் கோயிலை பொறுத்தவரை கடந்த வாரமே அம்மனுக்கு ஆடி பண்டிகை பூச்சாட்டுதலுடன் துவங்கியுள்ளது. தற்போது ஆடி பண்டிகை நடந்து வரும் நிலையில் இன்று 3வது வெள்ளிக்கிழமை என்பதால் காலையிலே அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் 16 வகை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அதை தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடந்தது. இதில் காலை 6 மணி முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள், அதாவது குறிப்பாக பெண்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை வழிபட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி பெண்களின் வருகையை அடுத்து சிறப்பான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் செய்துள்ளது. இது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் சக்திவேல் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்கலாம். சார், இன்னைக்கு காலையிலிருந்து எவ்வளவு பக்தர்கள் வந்திருப்பாங்க, எப்படி இருக்கு அம்மனுடைய பக்தர்கள் வழிபடுறதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் நம்ம பண்ணியிருக்கோம்? அன்பார்ந்த பக்த கோடிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று காலை முதல் 5 மணி முதலே பக்த கோடிகள் அனைவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். சுமார் இதுவரை 5000க்கும் மேற்பட்டவர் வந்து அம்மனை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று 3வது வெள்ளிக்கிழமை என்பதால் மிகவும் கூட்டம் அதிகமாக உள்ளது. மற்றும் கடந்த செவ்வாய்க்கிழமை நமது கோயிலில் கம்பம் நடுதல் விழா நடைபெற்றதுக்கு பிறகு பெண்களும் குழந்தைகள் பெரியவர்கள் அனைவரும் அம்மனுக்கு கம்பத்தின் மீது தீர்த்தத்தை கொட்டி அம்மனை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது பண்டிகை வரைக்குமே இந்த அளவுக்கு கூட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். பக்த கோடிகளுக்கு வசதியாக ஆங்காங்கே கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. கோயில் சார்பாக 38 கேமராக்களும் அது எக்ஸ்ட்ராவாக மீதி 40 கேமராக்களும் ஆக மொத்தம் 80 கேமரா கோயிலை சுற்றி சேஃப்டிக்காக பொருத்தப்பட்டுள்ளது. மற்றும் காவல்துறை நமக்கு பக்கபலமாக இருந்து அவர்களை ஒதுக்கி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பக்தர்களுக்கு தேவையான மெடிக்கல் மற்றும் தண்ணீர், குடி தண்ணீர் மற்றும் அன்னதானம் அனைத்தும் கோயில் நிர்வாகத்தின் சார்பாக நன்றாக செய்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களுக்கு அம்மனை தரிசித்து செல்ல வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் வருகிறார்கள். அவர்களுக்கு வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ள நாங்கள் கூட இருந்து ஒவ்வொருவரும் எங்களது குடும்பத்தில் உள்ளவர்களைப் போல் பாதுகாத்து அனுமதி கொண்டிருக்கிறோம். அவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து சாமி தரிசனத்தை செய்தால் இரவு எந்நேரம் என்றாலும் அவர்களுக்கு தரிசனத்தை நாங்கள் இருந்து காட்ட தயாராக இருக்கிறோம். மக்கள் கொஞ்சம் பொறுமையாக வர வேண்டும், அதை தான் கேட்டுக்கொள்கிறோம். அதாவது மக்கள் பொறுமையாக வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அதே நேரத்தில் தற்போது பெண் பக்தரோட எண்ணிக்கை காலை முதலே அதிகரித்து வருகிறது. இன்று காலை முதல் போலீசாரின் கணக்கின்படி 10,000க்கும் மேற்பட்ட பெண்களை தரிசனம் செய்துள்ளனர். தற்போது சேலம் கோட்டை மாரியம்மன் கோயில் வளாகத்தில் இருந்து பழைய பஸ் ஸ்டாண்டினுடைய திரும்பு முனை வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரமும், அதனை போல் கோட்டை மாரியம்மன் கோயில் கோபுரத்தில் இருந்து ஓமலூர் சாலையில் 2 கிலோமீட்டர் தூரம் என பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பெண் பக்தர்கள் அதிக அளவில் நீண்ட வரிசையில் இருந்து அம்மனை தரிசனம் செய்து வருகின்றனர். அதே நேரத்தில் அம்மனை தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு குங்குமம், எலுமிச்சம்பழம் மற்ற பூக்கள் தனியாக பிரத்யேகமாக கோயில் நிர்வாகத்தின் சார்பில் வழங்கப்படுகிறது. அது மட்டுமின்றி பல்வேறு அமைப்புகள் சார்பிலும் இது வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி அன்னதானமாக சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் மற்றும் புளிசாதம், தயிர் சாதம் என பல்வேறு பிரசாதங்களும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் வெள்ளிக்கிழமை என்பதால் போலீஸ் பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை என்று மட்டுமில்லாமல் ஆகஸ்ட் 6ஆம் தேதி கண்ணன், பக்தர்கள் கூட்டம் அதிகமா இருக்கிறதா நீங்க தெரிவிச்சீங்க. தற்போது பக்தர்களின் வருகையால் போக்குவரத்து மாற்றம் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா? அது பற்றிய தகவல் ஏதேனும் கிடைக்கப்பட்டிருக்கிறதா? கூடுதலாக போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். அதே நேரத்தில் பக்தர்கள் பொறுமை இல்லாமல் அங்கங்கே சண்டையிடுவது வழக்கத்தில் உள்ளது. அது மட்டுமின்றி கோவில் நிர்வாகத்தின் சார்பில் 20க்கும் மேற்பட்ட காவலர்கள் நியமிக்கப்பட்டு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் வழக்கமாக கோயில் வளாகத்தில் 20 போலீசார் தான் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார். ஆனால் இன்று வளாகத்தில் மட்டுமே 20க்கும் மேற்பட்ட பெண் போலீசார், அது மட்டுமின்றி வெளிப்புறத்தில் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் 30 போலீசார் என 80க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து பக்தர்களின் கூட்டம் அதிகரித்த வண்ணம் உள்ளது. நிவேதிதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.